சைப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு. கிட்டத்தட்ட ஒரு 13,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அங்கே மக்கள் வசிச்சிருக்காங்க அப்படின்ற தடயங்கள்லாம் இருக்குது. அதையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு 2.5 அடி உயரம் இருக்கக்கூடிய குள்ள மனிதர்கள் அந்த பகுதிகளில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற தடயங்கள் வச்சுருக்கிறாங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பூனைகளினுடைய எலும்புக்கூடுகள்லாம் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் 13,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு பழங்குடி மக்களினுடைய ஆதிக்குடிகள் அப்படின்றவங்க ஆன்ம வழிபாடை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாமே முன் வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து செம்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது உலோகத்தில் அதுக்கு முன்னாடி காப்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அது நம்ம எல்லாருமே இப்போ அயனேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இரும்பு காலம் அப்படின்ட்டு. அதேமாதிரி காப்பருக்கும் ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த சமயத்தில் அந்த காப்பர் மூலமாக ஆயுதங்கள் செய்கிறது, இதில் ரொம்பவுமே மேம்பட்ட ஒரு சமூகமாக இவங்க இருந்திருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல பகுதிகளுக்கு இவங்க ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. ஆயுதங்கள் உருவாக்கத்தில் பல நாடுகளுக்கு ஒரு உதாரணமாக இருந்ததுனால நிறைய பேர் இந்த பகுதியில் வர்த்தகங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஒரு தீவு பகுதியாக இருந்ததுனால இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒன்றா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்து இந்த பகுதிக்கு மக்கள் வராங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆஸ்ட்ரோனேசியர்கள், மைக்ரோனேசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் இந்த அசிரியர்கள், எகிப்தியர்கள், பெர்ஷியர்கள், இவங்க 3 பேர் இந்த பகுதிக்கு வராங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சார மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. அதுவும் கிமு 333 அலெக்சாண்டர் இந்த இடத்துல படையெடுத்து வராங்க. அதன் மூலமாக ஒரு கலாச்சார மாற்றம்ன்றது ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால வந்து கிறிஸ்டியானிட்டின்றது உள்ள வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் இவங்க வராங்க. இவங்க மூலமா இஸ்லாம் அப்படின்றது இந்த பகுதியில் இருக்கு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலாச்சாரம்ன்றது உள்ள வர ஆரம்பிச்சு அதன் மூலமா ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படின்றது இந்த பகுதியில் நிகழ ஆரம்பிக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போதைக்கு 2 பிரிவுகளாக வந்து இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒட்டமன் பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்களை தாக்கிறதுக்கு முற்படுறாங்க. ஏன்னா இந்த சமயத்தில் வளம் அதிகம்ன்றது இவங்க இருந்த இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டமன் பேரரசும் வராங்க. இந்த ஒட்டமன் பேரரசு வந்ததுக்கப்புறம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெனிசியர்களுக்கும் ஒட்டமன் பேரரசுக்கும் ஒரு பெரிய சண்டைன்றது நடக்குது. அப்போ தான் ஒரு பெரிய கோட்டையை வெனிசியர்கள் கட்டுறாங்க. எல்லா முகத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் போல ஒரு காட்சி அளிக்கக்கூடிய, ஒரு அம்பு போல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு கோட்டையை ஒன்று கட்டுறாங்க. இது அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமாகவும் அமையுது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்ஸ்ன்றவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் 15ஆம் நூற்றாண்டு 1571 1878 கிடைப்பட்ட காலத்தில் அரபு கலிஃபா, அப்புறம் ரோமன்ஸு, பிரெஞ்சுக்காரங்க, வெனிஷியர்கள், இவங்க மட்டுமே ஒரு 300 வருஷம் இந்த பகுதியை ஆண்டு இருக்கிறாங்க. அதை வந்து டாலமிக்கு, கிளாசிக்கல்ஸு, அப்புறம் ரோமர்கள், அரபு, இவங்களுடைய கலாச்சாரம் அப்படின்றது இந்த பகுதியில் அதிகமாக பெருகவும் ஆரம்பிச்சது. 8ஆம் நூற்றாண்டில் விவசாயம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதுக்கு முன்னாடி நம்ம சில நாடுகளில் பார்த்துருப்போம். ஃபாரஸ்ட் ஃபயர், அதாவது ஃபயர் மூலமாக வந்து ஒரு விவசாயம் பண்ணுறது. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நெருப்பால் எரிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து விவசாயத்துக்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபார்மிங்கான மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியிலேருந்தே மக்கள் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஃபார்மிங் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு, கோதுமை, சில முக்கியமான உணவுப் பொருட்கள் மட்டுமே அவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1950. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேக்கம், துருக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளாக அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்படி பல பகுதிகளிலேருந்து நிறைய பேர் இந்த பகுதிக்கு வந்தாங்க இல்லையா? இப்படி வந்தவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதில் கிரேக்கம், துருக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னென்னா உலக நாடுகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா துருக்கிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. கிரேக்கத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதாவது நிறைய பேர் பல பகுதிகளிலேருந்து இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆளுமையை காட்டணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்கல்ல. அப்படி பண்ணக்கூடிய ஒரு ட்ரை தான் இது. வந்து ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து வந்து துருக்கி சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஆனால் பழங்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நாங்கள் வாழ்ந்த நிலம், எங்களுடைய ஒரு ஆதி மூதாதையர்கள் வந்து நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரு பிரிவுகளாக சேர்ந்து அந்த பிரிவுகள்ன்றது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் அவங்களுடைய அரசியலில் ஒரு பெரிய தாக்கம் அப்படின்னாலே இந்த கிரேக்கம், துருக்கி அப்படின்ற இந்த 2 கான்செப்ட் தான். இந்த சைப்ரியாட்டுகளுக்கான இந்த ஒரு பெரிய போர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1950 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 10 வருட போரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் 374 பேர் இறந்து போனாங்க, இன்னொரு பிரிவில் பார்த்தீங்கன்னா 174 பேர் இறந்து போனாங்க. இப்படி தொடர்ச்சியான இரவுகள் அப்படின்றது இந்த சைப்ரஸ் அப்படின்ற ஒரு தீவுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சது. இவங்க நாட்டினுடைய பெரிய பிரச்சனையா இவங்க இன்னைக்கும் அணுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூக சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பெண் கடத்தல், இந்த ஆட்கடத்தல், அதே மாதிரி ஒரு தேவதாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது அந்த பகுதிகளில் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ரீடம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2011 வெளியிட்டாங்க. அதன் மூலமா இந்த பகுதியினுடைய பாதுகாப்பு, மனித உரிமை அப்படின்றது பெரிய அளவில் கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிட்ட அந்த நியூஸ்லயும் இருந்துச்சு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிகோசியா அப்படின்னு சொல்லிட்டு தலைநகரம் இருக்கு. 2 பகுதிகள் ஆளக்கூடிய ஒரு தலைநகரம் அப்படின்னா அது உலகத்திலே இந்த இடம் மட்டும்தான் இருக்கு. அதே போல இவங்க நாட்டினுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா
சுத்தமான கடற்காற்று அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். 300 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரிய ஒளின்றது இருக்கும். அதே மாதிரி காப்பர் தான் இவங்க நாட்டினுடைய மூலமா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு மேற்பட்ட பழங்குடியின மக்கள் இன்னைக்கும் தொடர்ந்து அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த தீவு கூட்டத்தினுடைய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி பூனைகள் அதிகமாக இந்த நாட்டில் மதிக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருக்காங்க. எப்படி வந்து கிரேக்க கலாச்சாரத்தில் இப்போ நம்ம பிரமிடுகள்லாம் போனோம் அப்படின்னா அதிகப்படியாக மனிதனை விட பூனைகளினுடைய எலும்பு கூடுகள் தான் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம்ன்றது தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்பு கண்டுபிடிப்பு அதுதான் இவங்களுடைய வர்த்தகத்தினுடைய ரொம்ப ஃபேமஸான மது வகைகள் அப்படின்றது பல வருடங்களுக்கு முற்பட்ட மது வகைகள்ன்றது இந்த பகுதியில் உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி வெண்கலத்தினுடைய உற்பத்தின்றது இந்த பகுதியில் முக்கியமான ஒரு வருமானம் அப்படின்றது ஏஃபிக், கேபிள் நெட்டு, ஓடி நெட், டெலிகாம், ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க்கிங் ப்ராசஸிங் மூலமாக ஒரு நிதி சார்ந்த ஒரு வருமானம்ன்றது இவங்க நாட்டில் இருக்குது. அதே மாதிரி விவசாயம்ன்றது அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் மூலமாக தான் இவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாங்குவேஜ் அப்படின்றது பரம்பரையாக வந்து ஃபாலோ பண்ணி வருவாங்களா அப்படி மரபு வழி சார்ந்த ஒரு லாங்குவேஜ் தான் இருக்குது. அதுலேயும் க்ரீக்கு, துருக்கி, க்ரீக் வந்து 75%, துருக்கி 15%, இங்கிலீஷ் வந்து ஒரு 5% பேசுகிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து 20% இருக்கிறாங்க. இவங்க நாட்டில் வந்து இஸ்லாம் அப்படின்றது ரொம்ப ஆதிக்குடி மக்களாக, அதாவது அந்த சமயத்தில் முதன்மையாக உள்ள வந்து தன்னுடைய கலாச்சாரத்தை கொடுத்தவங்கள இந்த இஸ்லாம் சார்ந்தவங்களும் ஒருத்தவங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, சிரியா, ருமேனியா, ரஷ்யா, பல்கேரியா அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகள் வந்து இந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த நாட்டினுடைய ஒரு ஜனத்தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 11 to 12 லட்சத்துக்கு இடைப்பட்ட மக்களாக சராசரியாக இருக்கிறாங்க. இவங்க நாட்டினுடைய 2 முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய பழமையான ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய சமூகத்தை நம்ம சொல்லலாம். கிரேக் இட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 1800 வருடத்துக்கு முன்பு வாழ்ந்த மக்களினுடைய ஒரு வாழ்வியல். அப்போவே பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து செம்மைப்படுத்தி இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நாகரிகத்து மூலமாக ஒரு சிறந்த ஒரு ஆட்சி முறையையும் ஒரு சிறந்த விவசாயத்தையும் பண்ணவங்க தான் அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆஃப்ரோடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு தேவதை. இப்போ நம்ம ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, சூரியனை வணங்குறது, நிலத்தை வணங்குறது, தண்ணியை வணங்குறது அப்படின்ட்டு, அந்த மாதிரி இவங்க ஆதி காலத்தில் வணங்குற விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த சைப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு ஒரு காலகட்டத்தில் ஒரு வணிகம் அப்படின்றது தொடங்கியிருக்கு. அதனால அந்த ஷிப்பிங் அப்படின்றது மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்க மக்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு கால மாற்றங்கள்ன்றது ஏற்பட, கலாச்சாரம்ன்றது மாறுபட, அதுக்கப்புறம் அந்த பிரிவுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து 2 பிரிவாக பிரிகிறாங்க. ஒன்று துருக்கி, இன்னொன்று கிரேக்கம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் சப்போர்ட் பண்ணி ஒரு இனம் சார்ந்தவங்களுக்கு மக்கள் தன்னுடைய இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து சரியான ஒரு சட்டத்திட்டங்கள் அமைச்சு ஒற்றுமையாக வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் இவங்க நாட்டு மக்கள்ன்றவங்க ஓடிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே பழங்குடி மக்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய வாழ்வியலில், அதாவது ஆஸ்ட்ரோனேஷியர்கள் காலகட்டத்தில் இந்த ஷிப்பிங் சமயத்துலாம் வந்து பார்த்தோம்னா இவங்க அந்த கப்பல்கள் ரெடி பண்ணி அந்த கப்பல்களை வந்து ஒரு சிறந்த முறையில் இயக்குறதுலையும் அந்த கப்பலை ரெடி பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு பர்சன்ஸாக அந்த காலத்தில் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீவுவாசிகள் தான் இவங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் மக்களாக இவங்க பரிணமிச்சிருந்தாலும் எதிர்காலம் அப்படின்றது ஒரு ஒற்றுமை நோக்கிய ஒரு பயணமாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சைப்ரஸ் அப்படின்றது ஒரு ஆச்சரியம்.